இந்த வாய்ப்பை கொடுத்த எங்கள் போதகர் அம்மாவுக்கும் சர்ச்சு மூப்பர் குழுவுக்கும் விசுவாசிகள் எல்லாருக்கும் என் மனமார்ந்த ஸ்தோத்திரத்தை ஏறெடுக்கிறேன். வேதத்திலிருந்து ஒரு பகுதியை வாசிக்க கேட்போம். யாராவது ஒருவர் வாசியுங்கள். ரோமர் 1:17 வாசிக்க கேட்போம். தலைகளை தாழ்த்தி ஜெபம் செய்வோம். எங்களை அதிகமாக வழிநடத்துகிற பரலோகத்தின் பிதாவே, இந்த மாலை வேலைக்காக உங்கள் கோடான கோடி நன்றி தகப்பனே. இங்கே வந்து இருக்க ஒருவரையும் ஆசீர்வதிங்க. கொடுக்க போகிற வார்த்தையை நீங்கள் அவர்களுக்கு பிரயோஜனமாக மாற்றுங்க. கொடுக்க போகிற வார்த்தை என்னுடைய வார்த்தை அல்ல, நீரே பேசுங்க, பொறுப்பெடுத்து கொள்ளுங்க. இயேசு கிறிஸ்துவின் ஜெபிக்கிறேன் என் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென். இன்னைக்கான தலைப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா, விசுவாசத்தின் வாழ்வு. என்னது? விசுவாசத்தின் வாழ்வு. எபிரேயர் 11:6 வாசிங்க யாராவது ஒருவர். ஆமென். விசுவாசம் என்பது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வார்த்தையால் சொல்லுவது விசுவாசம் கிடையாது. வார்த்தையினால் நான் தேவனை விசுவாசிக்கிறேன் என்று சொல்லுவது விசுவாசம் கிடையாது. கஷ்டத்தின் மத்தியிலையும் சோதனைகளின் மத்தியிலையும் எதிர்பார்ப்புகளின் மத்தியிலையும் கர்த்தரை விசுவாசிக்கணும். அதுதான் உண்மையான விசுவாசம்னு வேதம் சொல்லுகிறது. அப்படியே பார்த்தீங்கன்னா, முதலாவது 3 டாபிக் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். அதில் முதலாவது டாபிக் என்னவென்னு பார்த்தீங்கன்னா, தேவனுடைய வார்த்தையை நம்புகிற விசுவாசம். தேவனுடைய வார்த்தையை நம்புகிற விசுவாசம். ரோமர் 10:17 சொல்லுகிறது. யாராவது ஒருவர் வாசியுங்கள். விசுவாசம் என்பது எப்படின்னா, விசுவாசத்தோட அடிப்படையே தேவனுடைய வசனம் மட்டும்தான். என்னது? தேவனுடைய வசனம் தான். நம்ம பார்க்கிறத நம்பலனாலும் ஆனால் என்ன பண்ணுறோம்? விசுவாசிக்கிறோம். நம்ம எதையுமே பார்க்காமலே என்ன பண்ணுறோம்? விசுவாசிக்கிறோம். அதுதான் சொல்லுது, தேவனுடைய வார்த்தையை நம்புகிறது விசுவாசம். அதுக்கு ஆதாரமாக வேதாகமத்தில் யாரை பார்க்குறோன்னா, ஆதியாகமம் 12:1-13 வரை பார்ப்போம். 1-3 வரை. ஆமென். இதில் என்ன சொல்லுகிறாரு? கடவுள் ஆபிரகாமுக்கு என்ன சொல்கிறாரு? வார்த்தை சொல்கிறாரு, வாக்குத்தத்தம் சொல்கிறாரு. நான் காண்பிக்கிற தேசத்துக்கு எல்லாத்தையும் விட்டுட்டு நான் காண்பிக்கிற தேசத்துக்கு போன்னு சொல்லி வாக்கு மட்டும்தான் கொடுக்குறாரு. ஆனால் ஆபிரகாம் என்ன பண்ணுறாரு? எல்லாத்தையும் விட்டுட்டு ஏன் இதுக்குன்னு ஒரு வார்த்தை என்ன பண்ணல? ஆண்டவரை கேள்வி கேட்காம என்ன பண்ணுறாரு? ஆபிரகாமு அவர் காட்டுற தேசத்துக்கு கடந்து போகிறாரு. அவர் கடந்து போனதால் அவரோட வாழ்க்கை எப்படி இருந்தது? ஆசீர்வாதமாக இருந்தது. அவரோட சந்ததி தான் யார்? நம்ம எல்லாருமே அவரோட சந்ததி தான். கர்த்தர் சொன்னார், அவனுக்கு எல்லாத்தையுமே விட்டுட்டு போன்னு சொன்ன உடனேயுமே ஆபிரகாம் என்ன பண்ணுறாரு? விட்டுட்டு போகிறாரு. அதேமாதிரி நம்ம வாழ்வில் கர்த்தர் ஒரு வாக்கு கொடுத்துட்டாருன்னா நம்மளும் அதை நம்பி என்ன பண்ணணும்? 1 வருஷமாக இருந்தாலும் 2 வருஷமாக இருந்தாலும் 10 வருஷமாக இருந்தாலும் என்ன பண்ணணும்? காத்திருந்து கர்த்தருடைய வார்த்தைக்கோசம் நம்ம காத்திருந்தோன்னா நம்மளும் ஆசீர்வாதமாக இருப்போம். இரண்டாவது பார்த்தீங்கன்னா, சோதனையில் நிலைப்படுத்துகிற விசுவாசம். என்னது? ரெண்டாவது, சோதனையில் நிலைப்படுத்துகிற விசுவாசம். யாக்கோபு 1:3 யாராவது வாசியுங்கள்.
விசுவாசம் சோதனையில் பரிசோதிக்கப்படும் போது கஷ்டம் வந்தாலும் சரி, என்ன வந்தாலுமே என்ன பண்ணுமா, ஒரு சோதனை வருதுன்னா அதில் நிலைத்து விசுவாசத்தோடு நிலைத்து இருக்கணும். நம்ம என்ன பண்ணுறோம், சோதனை வந்துச்சுன்னா அந்த விசுவாசத்தை நம்ம என்ன பண்ணுறோம், விட்டுடுறோம். ஆனால் கர்த்தர் சொல்கிறார், சோதனையிலும் நிலைத்திருந்து விசுவாசிக்கணுமா. அப்படி யார் பார்த்தீங்கன்னா, யோபு. வேதாகமத்தில் பார்த்தீங்கன்னா யோபு இருக்கிறாரு. யோபு 1ஆம் அதிகாரம் 21வது வசனத்தை வாசிங்க. ஆமென். கர்த்தர் யோபுவோட வாழ்க்கை உங்கள் எல்லாருக்குமே தெரியும். ஒரு செல்வந்தன், மிகப்பெரிய செல்வந்தன், அவங்ககிட்ட இல்லாத சொத்து இல்லை, பணம், ஆடு மாடு, அவ்வளோ வசதியாக இருந்தான். ஆனால் பிசாசு என்ன பண்ணுறான், அவனுக்கு ஒரு சோதனையை கொடுக்குறான். கர்த்தர்கிட்ட பர்மிஷன் வாங்கியிருந்தான் என்ன பண்ணுறான், சோதனையை கொடுக்குறான். நம்ம வாழ்க்கையிலையும் சோதனை வருதுன்னா அது வந்து கடவுள் தான் அனுமதிக்கிறாரு. சோதனையிலும் நம்ம விசுவாசமாக இருக்கிறோமா, நம்ம விசுவாசம் குறையுதா இல்லை இன்னும் அதிகமாக இருக்குதா அப்படின்னு பார்க்கறதுக்கோசம் தான் சோதனை நமக்கு வருது. அப்படி தான் பார்க்கும்போது யோபுக்கு இருந்த எல்லாமே இழந்துடுறான். என்ன, ஆடு மாடு இழந்துடுறான், எல்லாத்தையுமே இழந்துடுறான், தன்னோட பிள்ளைகளையும் இழந்துடுறான். நம்மளோட பிள்ளைங்க இழந்துட்டோன்னா நம்ம என்ன பண்ணுவோம், கடவுளை நம்ம என்ன சொல்லுவோம், தூஷிச்சுட்டு அவர் என்ன சொல்லுவோம், அவரோட நாமத்தை என்ன பண்ணுவோம், வீதியில் வழங்கிட்டு போயிடுவோம். ஆனால் அவன் அவ்வளோ விசுவாசமாக இருக்கிறான். அதான் சொல்கிறான், நிர்வாணியாய் என் தாயின் கர்ப்பத்தில் இருந்து வந்தேன், நிர்வாணியாய் அவ்விடத்திற்கு திரும்புவேன். கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்திற்கே ஸ்தோத்திரம் என்றான். அவ்வளோ விசுவாசத்தோடு சொல்லுவதான் அவன் என்ன பண்ணுறான், வாழ்க்கையில் இழந்ததை எல்லாத்தையுமே ரெட்டிப்பான நன்மைகளை பெறுறான். நம்மளும் நம்மளுடைய வாழ்க்கையில் சோதனை வருதுன்னா அந்த சோதனைகளை நம்ம என்ன பண்ணணும், ஏற்றுக்கணும், விசுவாசத்தோடு ஏற்றுக்கணும். பரவாயில்ல, இந்த சோதனை எனக்கு வந்து இன்னும் கொஞ்சம் நான் விசுவாசமாக இருப்பேன் அப்படின்றதுக்கோசமே நம்ம என்ன பண்ணோம், அதை ஏற்றுக்கணும். அதுலேருந்து நம்ம என்ன பண்ணக்கூடாது, சோர்ந்து போகக்கூடாது. மூணாவதாக பார்த்தோன்னா செயல்களில் வெளிப்படும் விசுவாசம். யாக்கோபு 2ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் வாசி. ஆமென். இதில் என்ன சொல்லுது, செயல்களில் நம்ம என்ன பண்ணணுமா, விசுவாசமாக இருக்கணும். விசுவாசம் என்னது, எப்படி விசுவாசம் நமக்கு இருக்குது, ஆனால் என்ன பண்ணணும், அதை செயலில் வெளிப்படுத்தணும். அது எப்படி செயலில் வெளிப்படுத்துறது எல்லாம் கேட்பீங்க. அது எப்படி செயலில் வெளிப்படுத்துறது அப்படின்னு பார்க்கும்போது கர்த்தர் சொல்கிறாரு, எல்லாத்தையுமே வந்து நம்ம வந்து விசுவாசம் அப்படின்னு வந்து வாயால் சொல்லிட்டு போனால் விசுவாசம் கிடையாது, செயல்களிலையும் அதை வந்து விசுவாசிக்கணும். அப்படி பார்க்கும்போது தான் வேதாகமத்தில் பார்க்கும்போது மத்தேயு 9ஆம் அதிகாரம் வசனம் 20லிருந்து 22 வரை வாசிப்போம். ஆமென். இதில் என்ன, இதை யாரை பற்றி பார்க்குறோம், இதில் பெரும்பாடு உள்ள ஸ்திரீ. எத்தனை வருஷமாக பெரும்பாடு உள்ளயா இருக்காங்க, 12 வருஷமாக இருக்காங்க. அவங்க என்ன பண்ணுறாங்க, கர்த்தர் வரத்தை கேள்விப்பட்டு என்ன பண்ணுறாங்க, அங்கே போய் அவங்க வந்து எட்ட நின்னுங்கன்னே சொல்லலை, கர்த்தரே என்னை ஆசீர்வதின்னு சொல்லலை, என்னை காப்பாற்றுங்கன்னு சொல்லலை. அவங்க எல்லாத்தையும் இழந்துட்டாங்க. இழந்த சூழ்நிலையும் ஹாஸ்பிட்டலில் போய் செலவு பண்ணிட்டாங்க, எல்லாத்தையுமே முடிச்சிட்டாங்க. ஆனால் கர்த்தர் இடத்துல போய் அவரோட அங்கியோட வஸ்திரத்தை ஓரத்தை தொட்டாலே போதும், நான் சுகமாவேன்னு என்ன பண்ணுறாங்க, செயலில் வெளிப்படுத்துகிறாங்க. என்ன பண்ணுறாங்க, செயலில் வெளிப்படுத்துகிறாங்க. போய் அங்கின் ஓரத்தை தொடுறாங்க. என்ன நடக்குதாங்க, அற்புதம் நடக்குது. அந்த ஸ்திரீக்கு அற்புதம் நடக்குது. அதேமாரி தான் நம்ம வாழ்க்கையில் நம்ம என்ன பண்ணோம்னா, நம்ம வந்து சொல்லிக்கிட்டே இருக்கக்கூடாது, செயலில் வெளிப்படுத்தணும். செயலில் நம்மளும் வெளிப்படுத்தணும். வாழ்க்கையில் விசுவாசத்தின் வாழ்வு
நிலைத்திருக்கும். அப்படியே பார்த்தோன்னா இதிலேருந்து ஒரே ஒரு சாட்சியை மட்டும் நான் சொல்கிறேன். இது எங்களுக்கு இது ரிலேட்டிவாக இருக்கும். 1999 அப்பா வந்து டெத் ஆகிற கண்டிஷன், எல்லாமே முடிஞ்சிருச்சு அப்படின்னு ஒரு நைட்டு 12 மணிக்கு சொல்கிறாங்க. பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்க எல்லாத்துக்குமே சொல்லிவிட்டு இந்த பேண்டு எல்லாத்துக்குமே ஆர்ட்ரு பண்ணியாச்சு அப்பா டெத் ஆகிட்டார் அப்படின்னு. ஆனால் நாங்கள் வந்து இந்து பேக்ரவுண்டு தான். பக்கத்தில் ஒரு சர்ச் எதுவுமே கிடையாது. பக்கத்து வீட்டில் ஒரு சண்டே கிளாஸ் நடத்துவாங்க. அங்கே என்ன பண்ணுறாங்கன்னா அக்கா என்ன பண்ணுறாங்க, அப்பா வீட்டுக்குன்னு அம்மா வீட்டுக்குன்னு போகிறாங்க. இட்டுன்னு போகிறாங்கன்னா கூட்டுட்டு போகல, தூக்கிட்டு போகிறாங்க. தூக்கிட்டு போயிட்டு அப்பாவை என்ன பண்ணுறாங்க அங்கே கிடத்திட்டு ஹாஸ்பிட்டல் போயாச்சு. இருந்த எல்லா கோவிலுக்கும் போயாச்சு. இருந்த சொத்து எல்லாத்தையும் விற்றாச்சு. இருக்கிற நிலம் மட்டும்தான் இருக்குது. எல்லாமே முடிஞ்சிருச்சு அப்படின்னு இருக்கும்போது அங்கே எடுத்துகிட்டு போய் போட்டுட்டு அம்மா ஒரே வார்த்தை தான் சொன்னாங்க, நான் போன தெய்வம் எல்லாமே கைவிட்டுடுச்சு. இந்த தெய்வம் என்னை காப்பாற்றினா நான் வந்து விசுவாசத்தோடு சொல்கிறேன், நான் வந்து என் குடும்பம் முழுவதும் உனக்குள்ளே வந்துடும் அப்படின்னு சொல்லி அம்மா வந்து அவங்கக்கிட்ட சொல்கிறாங்க. ஜபம் பண்ணுறாங்க. அடுத்த ஒரு 10 நிமிஷம் தான் அங்கே ஜபம். 10 நிமிஷம் ஜபம் நடக்குது. 12 மணினா ஒரு 12:10க்கெல்லாம் அப்பா நல்லா ஆகி அங்கேருந்து எழுந்து திரும்பி நடந்து வந்தார். ஆனால் அதுக்கப்புறம் தான் வந்து 2000 தான் நான் பிறக்கிறேன். 1999 முடிஞ்சிடும் அப்படின்னு நினச்ச வாழ்க்கை எனக்கு வந்து 2000 கடவுள் எனக்கு கொடுத்தாருன்னு நான் வந்து அதை விசுவாசிக்கிறேன். ஏன்னா முடிஞ்சிருச்சு அப்படின்னும் போது திருப்பி எனக்கு கடவுள் கொடுத்தாரு. எங்கள் வீட்டில் மொத்தம் 8 பேர். எனக்கு கீழே தம்பி தங்கச்சிக்கிறேன். நான் 6வது ஆள். 8 பேர். எங்கள் அம்மா அதை வந்து எனக்கு அது வரைக்கும் தெரியாது. நான் 6th படிக்கும்போது அம்மா வந்து அதை டெஸ்ட் பண்ணியாக சொன்னாங்க சர்ச்சில் சொன்னாங்க. அப்போ என்ன சொன்னாங்கன்னா, நான் 8 பசங்களில் யாராச்சும் ஒருத்தனை ஊழியத்துக்கு அனுப்புவேன் அப்படின்னாங்க. ஆனால் நானே முடிவு பண்ணி இங்கே வந்தேன். 12th முடித்தேன். 12th முடிச்சுட்டு காலேஜ் வந்தேன். இங்கே சென்னையில் தான் படித்தேன். கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் படித்தேன். முடிச்சுட்டு 3 வருஷம் வீட்டில் இருந்தேன். 3 வருஷம் வீட்டில் இருந்ததில் என்னை இங்கே எத்தனை பேர் பார்த்துருப்பீங்கன்னு தெரியாது. வந்திருப்பேன் நான் இவ்வளோ முடியோடு வந்தேன். அப்போது வந்து என்னை இங்கே சோழிநல்லூர் ஸ்டேஷனு, தரமணி ஸ்டேஷனு இருக்கிற எல்லா ஸ்டேஷன்லேயும் ஒரு நாளாச்சும் உட்காந்துட்டு தான் வந்துடுறேன். எங்கள் ஊர் ஸ்டேஷனில் நான் போனாலே கூப்பிட்டு உட்கார வச்சுப்பாங்க. அந்த மாதிரி இருக்கும்போது ஒரு டெப்டி கேஸ் ஒன்று, திருட்டு கேஸ் ஒன்று என் மேலே போடுறாங்க. 30 லட்ச ரூபா அந்த பொருள் என் மேலே போடுறாங்க. என்னை போட்டு என்னை 14 கிலோமீட்டர் இருக்கும் அதை தாண்டி போலீஸ் ஸ்டேஷன் கூப்பிட்டுட்டு போகிறாங்க. நைட்டு ஃபுல்லாக வச்சு அடித்தாங்க. நைட்டு ஃபுல்லாக இந்த படத்தில் காட்டுற மாரி அடித்தாங்க. எல்லாமே பண்ணானுங்க. எதுன்னு எதுவுமே சொல்லலை. காலையில் வரைக்கும் உண்மையை ஒத்துக்குன்னு சொல்லி மட்டும்தான் அடித்தாங்க. ஆனால் அதுக்கப்புறம் கட்சிக்காரங்களாம் வந்தாங்க. அதில் ஒருத்தர் வந்து என்னை பார்த்துட்டு நீ பண்ணியான்னு கேட்டார். நான் பண்ணலை அப்படின்னு சொன்னேன். அப்போ என்னை மீறி அழுதுகிட்டே இருக்கேன். அப்போ வந்து அவர் சொன்னார், நீ கும்புற தெய்வம் உண்மையாக இருந்தால் உன்னை காப்பாற்றிட்டோம். வெளியேட்டு நோட்டர் சொன்ன உடனே நான் என்ன பண்ணேன், அழுதுந்தேன். நான் சிரிச்சிட்டேன். ஏன்டா சிரிக்கிறேன்னு கேட்டார். அப்போ நான் வெளியே வந்துடுவேன், நீங்கள் சொன்னீங்களா, நீங்கள் சொன்ன வார்த்தைக்கு நான் வெளியே வந்துடுவேன் அப்படின்னு சொன்னேன். அடுத்த ஒரு சண்டே ஒரு 5 மணிக்கெலாம் என் கை ரேகை எல்லாமே எடுத்தாச்சு. ஒரே ஒரு சைன் மட்டும்தான் போடணும். எஃப்ஐஆர் காப்பியில் சைன் போட்டோன்னா என்னை ஏற்றிடுவாங்க. ஆனால் சைன் போடுறதுக்கு போய் நிற்கிறேன். எல்லாமே எடுத்துகிட்டு சைன் போட கையெழுத்து போட வைக்கிறேன். என்ன பண்ணுறாங்க, ஒருத்தர் வந்து இல்லை போடாத நிறுத்துங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சொன்னதுக்கு அப்போ கொஞ்ச நேரத்தில் பார்த்தா அது நான் இல்லை அப்படின்னு என்ன பண்ணுறாங்க, மேல் இடத்துலேருந்து நான் இல்லைன்னு சொல்லி என்னோடய வீடியோ ஃபுட்டேஜும் அந்த டெப்டான 2 வீடியோவும் பார்த்துட்டு நான் இல்லைன்னு சொல்லி அந்த சமயத்தில் வெளியே விடுறாங்க. அது வந்து ஜூன் 17 நான் உள்ளே இருக்கேன். 2023 24 ஜூன் அதே டேட்டில் அதே டைமில் நான் இந்த காலேஜில் வந்து சேர்ந்துட்டேன். அது எனக்கே தெரியாது. நான் உள்ளே வந்து சேர்ந்துட்டுக்கு அப்புறம் எங்கள் அம்மா வீட்டிலேருந்து கால் பண்ணி இந்த டேட்டு உனக்கு ஞாபகம் இருக்கான்னு கேட்குறாங்க. இல்லை அப்படின்னு சொன்னேன். அப்போ தான் சொன்னாங்க, இந்த டேட் வந்து நீ ஸ்டேஷனில் இருந்த நாள், அதனால் அப்படின்னு சொன்னாங்க. அதனால் நான் என்ன சொல்கிறேன்னா, கடவுளை விசுவாசிக்குவோ தான் நான் இந்த இடத்துல நிற்கிறேன். ஒரு நாளும் ஒரு சூழ்நிலையும் நான் கடவுளை விசுவாசிக்குவோ தான் நான் இந்த இடத்துல நிற்கிறேன். நம்ம எல்லாருமே விசுவாசிக்கிறோம். அதை என்ன பண்ணணும்னா, இந்த 3 வார்த்தை சொன்னல, 3 அதை கடைபிடிச்சாலே போதும். கர்த்தர் நம்மளை விசுவாசத்தில் நல்லா நிலைத்து இருப்பார். ஆமென்.